வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் தக்காளி பழம் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 200 கிராம் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் கடலைப்பருப்பை வந்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளி கடலைப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்ச அரை கப் கடலைப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேகட்டும். கடலைப்பருப்பு வெந்துட்டு இருக்கும்போதே அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அரை டீஸ்பூன் சீரகம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு விசில்லையே கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. கடலைப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கூட்டு பண்ண வேண்டியது தான். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அரை டீஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகமும் பொரியட்டும். இந்த பெருஞ்சீரக வாசனையோட கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, 2 பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகாய்க்கு பதில் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சமாக மட்டும், அதாவது 1 நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1/4 கிலோ தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணது இதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியவும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். சேர்த்த தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த தக்காளி கூட்டு வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்ம மீல்ஸ் சாப்பிடும்போது சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப மசியாமல் பார்த்துக்கோங்க. கூட்டுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன். உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறணும். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாமே ஒன்றா வேகட்டும். மூடி போட்டுடலாம். வெந்துட்டுருக்கட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி பார்த்துக்கணும். தக்காளி கடலைப்பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. கடைசியாக அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இந்த தக்காளி கடலைப்பருப்பு கூட்டு வந்து விசேஷ நாட்களில் நம்ம நிறைய சைட் டிஷ் பண்ணோம்னா இது ஒரு ஐட்டமாக பண்ணலாம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். தேங்காய் விழுது சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இந்த மாதிரி கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.